1.5 பவுனு 157 ரூபா செய்கூலி சேதாரத்தோட. நான் வேணா ஒரு 50 ரூபா சேர்த்து தரேங்க. ஓ, இது எத்தனை பவுன் இது? இது மொத்தமா சேர்த்து ஒரு 6 பவுன். 6 பவுன். அப்ப 22,000க்கு செஞ்சோம் சார். எங்க சைடு திருநெல்வேலி சைடுல அந்த சைடு அதுதான் சார் சொல்றேன். ஏமா என் பேர்ல ஒரு செயின் வச்சிருக்கீங்க? எனக்கே தெரியாதேம்மா. பேரு CKன்னு போட்டிருக்குது. அப்ப செயினே என்ன விட்டுங்க? அதுக்கு உள்ள போடுறது வந்து கண்டிகை, கழுத்தோட ஒட்டி போடுறது கண்டிகை. பாட்டி வந்து எங்க அம்மா கொடுத்தது. அந்த காலத்துல வந்து கம்பி கூட உள்ள இருக்க கம்பி கூட கோல்டு கம்பி. அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். 2 பக்கமும் பெண்கள், எல்லாரிடமும் பொன் நகை பற்றி தான் இன்னைக்கு இனியான பேச வருது. முதல்ல எனக்கு இந்த பாரம்பரிய நகைகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்கு. நான் போட்டிருக்கிறது வந்து நார்மல் ஜிமிக்கி. இது வந்து ரொம்ப ரொம்ப காலமா, சங்க காலத்துல இருந்தே இருக்கு. இது சங்க காலமா? ஆமா, தொங்கல்னு சொல்லுவாங்க. இந்த வளையலுக்கு வந்து அப்ப கல் வச்ச வளையலுக்குலாம் சூடகம்னு சொல்லுவாங்க. நல்ல வார்த்தையா இருக்கு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்னது கழுத்து நிறைய இருக்கே? லட்சுமி காசு மாலை. அதே மாதிரி ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம். தமிழ்நாடு இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டியது என்றால் அதன் பெயர் ஹாரம் அல்ல, ஆரம். என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மோதிரம் வந்து வங்கி மோதிரம். இது வந்து என் அம்மாவோட பாட்டியோடது. இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அருக பழசு. கொள்ளுப்பாட்டியோடது. கொல்லுப்பாட்டியோட 100 வருஷம் இருக்காது. கண்டிப்பா இருக்கும். பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க. இதுக்கு உள்ள போடுறது வந்து கண்டிகை, கழுத்தோட ஒட்டி போடுறது கண்டிகை. அதுக்கு கீழே நம்ம இன்னும் லாங்கா போடுற இது வந்து நீலசரம். நீங்க போட்டிருக்கிறது? இது அட்டிகை சார். அட்டிகை. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பாட்டி வந்து எங்க அம்மா கொடுத்தது. அந்த காலத்துல வந்து கம்பி கூட உள்ள இருக்க கம்பி கூட கோல்டு கம்பி. தங்க வேட்டை தான் ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. நீங்க போட்டிருக்கக்கூடிய நகை என்ன? இது அட்டிகை. அட்டிகை. இது வந்து அவங்க சொன்ன அந்த சூடகம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இதுல நடுவுல வந்து என்னோட பாட்டியோட பவழ வலை போட்டுட்டேன். பவளம் போட்டிருக்கீங்க. ஓகே. பவழ வளையல் போட்டுட்டேன். இந்த ஷோவை காரணமா வச்சு நான் முந்த நாள் தான் கொப்பு குத்திட்டேன். கொப்பு. ஓ, முதல் தடவை இருக்க இதோட 4வது தடவை எனக்கு போர் அடிச்சு போச்சு. அடுத்து எடக்காது குத்தி இருக்கேன். எடக்காது. இது வந்து செயின் சார். செயின் இல்ல, சங்கிலி. சங்கிலி. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. இது பெரும்பாலும் பாண்டிச்சேரியில நம்ம ஊர் மக்கள் தான் பிரான்ஸுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ட்ரெடிஷனலா இந்த மாதிரி பெரும்பாலும் வச்சிருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புடுங்குனது இல்லையே. ஓ, இது எத்தனை பவுன் இது? இது மொத்தமா சேர்த்து ஒரு 6 பவுன். 6 பவுன். அப்ப 22,000க்கு செஞ்சோம் சார். எரியுது வயிறு, எரியுது எரியுதுடா, என் வயிறு எரியுது. ஆனா இன்னைக்கு எப்படி சார் நினைக்கிறது? 22,000க்கு செஞ்சிட்டீங்க, யோசிச்சு பாருங்க. டேய், நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வாழ பூசணிக்காய வாங்கி வாய புளக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. இது மாமியாரோட தண்டை. மாமியாரோட தண்டையை நீங்க எப்படி எடுத்து வந்தீங்க? என் மாமியார் இப்ப இல்ல சார். மகளுக்கு தானே இது? ஏண்டா ஏ மகளே இல்ல சார். மக இல்ல. என்ன ஒரு மகிழ்ச்சி. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? நீங்க என்ன போட்டிருக்கீங்க? நாங்க தண்டட்டி போட்டுருக்கோம் சார். தண்டட்டி அம்மா போட்டுதான். எங்க தண்டட்டிலாம் குடிச்சிட்டு வித்து விட்டாங்க. சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? நான் போட்டிருக்க நெக்லஸ் வந்து மாமியாரோடது. 1963ல வாங்கியிருக்காங்க. 157 ரூபாய் இது. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? 157 ரூபா. ஆமா, பில் கூட இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பொன்னம்மாள் போட்டிருக்கோம். அவங்க பேர் சி பொன்னம்மாள். சொல்லவே இல்ல. 1.5 பவுனு 157 ரூபா செய்கூலி சேதாரத்தோட. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். இல்லப்ப அப்பதான் தர மாட்டேன்னு. 100 ரூபா கூட சேர்த்து வாங்கிக்கங்க, டபுள் அமௌண்ட் தரங்க. காசு கொடுக்குறேன் தா. காசை நான் பாதி பேமான கொண்டுக்கா போறேன். இது இருந்தா தான் என் பிள்ளைக்கு ஆதரவு. நான் போட்டிருக்கிறது கல்லு வச்ச நெக்லஸ். கல்லு வச்ச நெக்லஸ். சொல்ற என்னால நம்ப முடியலையே. ஒரு 80களின் மாடல் இல்ல? ஆமா, இது ஒரு 30 வருஷம் ஆகுது. அவங்க கல்யாணத்தப்போ வாங்கினது. சார் இந்த செயின் கோபி செயின் சார். அது பேர் கோபி செயினா? நீமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. எங்க சைடு திருநெல்வேலி சைடுல அந்த சைடு அதுதான் சார் சொல்றேன். ஏமா என் பேர்ல ஒரு செயின் வச்சிருக்கீங்க? எனக்கே தெரியாதேமா. சொல்லவே இல்ல. கோபி செயின் நல்லா இருக்கே. இந்த மாடல் கோயம்புத்தூர் சைடு கோபி செயின் தான் சொல்லுவோம். கோபி செயின் போட்டுக்கலாம், போறப்ப கழட்டி கொடுத்துட்டு போயிருங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.
காப்பிரைட் என்னோட அதான் சார் நான் போட்டு வரல. நீங்க போட்டு வரல கேட்போம்னு. ஓ என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாட்டி செயின் அம்மாவுக்கு கொடுத்தாங்க, அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இதுல CKன்னு போட்டிருக்கு. பயப்பிடிச்சிட்டான். ஏங்க டிகே சார். ஆனா இங்க இருந்து பார்க்கல CKன்னு இருக்கு. சந்திரன் குமுதம் எங்க அம்மா பேரும் எங்க அப்பா பேரும். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன ஏங்க கோபி செயினுங்கிறீங்க, ரெட்டை வடை சங்கிலிங்கிறீங்க, பேரு CKன்னு போட்டிருக்குது. அப்ப செயினே என்ன விட்டுங்க ஜோக்கு ஜோக்கு போடுயாப்பா. இது CK தானே போட்டிருக்குங்க பாருங்க. இல்ல இல்லையா, அதெல்லாம் இல்லையே. இல்லையா, இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? CK தானே போட்டிருக்கு. ஒருத்த கிட்ட வந்து CKன்னு போட்டிருக்கா. இது என்ன போட்டிருக்கு? அப்பெல்லாம் நாங்க எங்க வீட்டுல டம்ளர்ல அடிச்சுட்டு போனாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் சார். ராசியான செய்தி சார். அதனால போட்டிருக்கேன். தருவானா தரமாட்டானா? கல்யாணத்துக்கும் போட்டு போட்டு கடைசியில எனக்கு வந்திருக்கு சார். கடைசியா எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு இல்ல. ரெட்டை வடை சங்கிலி நல்லா இருக்கேன். தொலைஞ்சது கிடைச்சிருச்சு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சார் நான் போட்டிருக்கிறது கோபி செயின் தான். நீங்களும் கோபி செயினா? எல்லாரும் என் செயினை எடுத்துக்கிட்டாங்கப்பா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இது வந்து அரச மரத்து இலை மாடல்ல டாலரு. இது செயின் 5 பவுன். ஏன் கோபி செயின் அதுக்கு பேரு? அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், எப்பனாலும் ஒருத்தர் அந்து போகாது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம கொடுத்தாலும் கழிவு போகாது, சேதாரம் எடுக்காது உங்களுக்கு. அதுதான் main. வச்சிருக்காங்க. அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. மோப்பு செயின், முகப்பு சங்கிலி. மோப்பு சங்கிலி. அதுல 7-8 லேயர் இருக்குதுல. அது நம்ம இஷ்டம். அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. நம்ம இஷ்டம் இல்ல. எவ்வளவு சௌரியம் இருக்கோ அவ்வளவு. அப்படி கூட சொல்லலாம். இது எத்தனை பவுனுது? இது 15. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. நீங்க போட்டுக்கிறது என்னங்க? நீலகிரி பகுதியில் இருக்கிற படுக மக்கள் போடுற இது புதுலாமே வெள்ளியில. நான் போட்டுக்கிறது எல்லாமே வெள்ளியில. இது வந்து சிறப்பணிகைன்னு சொல்லுவாங்க. பின்னாடி கயிறு வச்சு கொஞ்சம் இழுத்து இழுத்து போடுவாங்க. கழுத்தோட ஒட்டி போட்டிருக்கேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே, அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா உங்கள்ட்ட இருக்க நியூ மாடல் காட்ட முடியுமா? எதுக்கு? எங்க நகை கடையை எழுதி வாங்குறதுக்கா? எங்க அம்மாவோட 5 பவுன் சவரன் இருந்தது. அதை நான் கொடுத்துட்டு எனக்கு நியூ மாடலா வேணும் அப்படின்னு அதுக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டு அழிச்சிட்டு. அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன குறுக்க பேசிட்டு அழிச்சிட்டு நான் நியூ மாடலா வேணும்னு சொல்லிட்டு இது நான் செஞ்சேன் சார். ஆனா அது 5 சவரன் இருந்துச்சு, இது வந்து 2 சவரன் தான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. போட்டிருக்க இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா 2 செவரன்ஸ். ஆனா வந்து ஹெவியா ஃபீல் ஆகாது. இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணும்டோ, இல்லன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. முதல்ல கையை கொண்டுங்க, 2 கையும் காட்டுங்க இப்படி. ஏன் அப்படி? அதுல நிறைய மோதிரம் போட்டு பிடிக்குமா? என்ன வச்சு நான் காமெடி பண்றியா? லேப்டாப் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுனால ரிங்ஸ் போட்டுட்டு பண்றது ரொம்ப அது அழகா இருக்கு. அடி பாவி மகளே. லேப்டாப்ல ஒர்க் பண்றதுக்கும் 8 விரல்ல மோதிரம் போட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவுல இருக்கு. கை தானே ஒர்க் பண்ணுது, ஃபிங்கர்ஸ் தானே ஒர்க் பண்ணுது, அது அழகா இருக்கணும். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அதான் நீங்க இப்படி குனிஞ்சு பார்த்துட்டு உங்க கையை பாப்பீங்க, அப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரியா? அப்ப புரியல, இப்ப புரியுது. ஒண்ணு தெரியுது, 10 பவுனுக்கு 20 ஐட்டம் பண்றீங்க நீங்க. வாழ்த்துக்கள். சரி, அவங்க ஒரே ஐட்டமா பண்ணி போட்டுக்கிறாங்க பாருங்க. ரெட்டை வடை சங்கிலி. நான் போட்டிருக்கிறது வந்து 2 in 1. இந்த மோதிரம் வந்து இப்போ திருப்பினீங்கன்னா இன்னொரு டிசைன் வந்துடும். ஐ நல்லா இருக்குது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.